ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஓவலேஷனுக்கு பிறகு தேவைப்படக்கூடிய எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா திக்காகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான். அதாவது பார்த்திங்கன்னா, எதுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படிங்கிறது நமக்கு திக்காகணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே பார்த்திங்கன்னா, இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் ரொம்ப தின்னாக இருக்கிறது தான். அதாவது பார்த்திங்கன்னா, எண்டோமெட்ரியம் லைனிங் போதுமான அளவு தடிமன் வளராதது தான். இது எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படிங்கிறது கர்ப்பப்பையோட உள்சுவர். இந்த உள்சுவரில் தான் குழந்தை பதிஞ்சு இம்ப்ளான்ட் ஆகி வளர்ந்து அது குழந்தையாக நம்ம கைக்கு சேரும். அப்படி இருக்கும்போது இந்த கர்ப்பப்பையோட உள்சுவர் ரொம்ப மெல்லிதாக, அதாவது சரியான அந்த சைஸை தடிமனை ரீச் பண்ணாமல் அது இருந்தது அப்படின்னா, அந்த கருத்தரிச்சாலும் அது பதிஞ்சு வளர்ந்து நமக்கு குழந்தையாக கையில் கிடைக்காது. ரொம்ப ஏர்லியாகவே மிஸ்கேரேஜ் ஆகிடும். இல்லை கருப்பதிதல் சப்போர்ட் ஆகாததுனால அந்த கரு அப்படியே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அந்த சைஸை ரீச் பண்ணலை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. இது எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அப்படி என்ன அந்த ஸ்பெஷல் ஜூஸ் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மந்த் லான்ச் பண்ண போகிறோம். இது எல்லாமே மில்லட் பேஸ் பண்ணியும் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை பேஸ் பண்ணியும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்பப்பையோட உள்சுவரான எண்டோமெட்ரியம் லைனிங் ஒரு குறிப்பிட்ட தடிமனம் அடைஞ்சால் மட்டும்தான் அதில் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதுக்கு அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா 5 to 7 மேக்ஸிமம் அந்த 7.5 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு சைஸாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 to 10 mm வரைக்கும் அந்த மாதிரி இருந்தால் கர்ப்பப்பைக்கு அது இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சைஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஓவலேஷனுக்கு பிறகு நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ஓவலேஷனுக்கு பின்னாடி நடக்கிறதுனால நம்ம அப்போ மட்டும் இதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு. பட் அது யூஸே கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படிங்கிறது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்னால தான் அது டெவலப் ஆகும். அப்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நமக்கு டாமினேட்டடாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீரியட்ஸான அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாலிகுலார் ஃபேஸில் தான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸாக இருக்கும். அந்த டைமில் தான் நமக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் வளருமே. ஏன்னா அப்போ அது வளர்ந்து அது ரெடியாகி ஓவலேஷன் டைமில் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் கருத்தரித்து அந்த கரு இதில் பதிஞ்சு வளர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது தெரியாமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நான் இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் இம்ப்ளான்டேஷன் எனக்கு ப்ராப்பராக நடக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கிற மாதிரியான சில ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்தே இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆஃப்டர் ஓவலேஷன் அப்போ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஃபாலிகுலார் ஃபேஸில் அது திக்காக வளர்ந்த பிறகு அதை அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப்டர் ஓவலேஷன் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி எப்போ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபாலிகுலார் ஃபேஸில் ஓவலேஷன் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் அதுக்கப்புறமும் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் கியூக்கம்பர், அதாவது வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட், அதாவது புதினா எடுத்துக்கோங்க.
புதினா எடுத்துகிட்டு இது 3யுமே நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஒரு ஹாஃப் லெமன் இல்லைனா வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் லெமன் கூட அதில் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை டெய்லி பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்குமே ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லெமன் ஜூஸை கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மிட் மார்னிங் 11 மணிக்கு அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லாருமே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ரொம்ப அசிடிட்டி அந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற எல்லோரும் காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே வந்து இதை எடுங்க. இதில் இருக்கிற பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும். ஸோ இதனால் நம்மளோட எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையோட உள் சுவரில் ரத்த ஓட்டம் அதிகரித்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகிறதுனால அதை எண்டோமெட்ரியம் வந்து நல்லா சைஸை வந்து ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து சரியான சைஸில் ரீச் பண்ணுறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கியூக்கம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடல் கழிவுகள் எல்லாமே ஈஸியாக வெளியேறதுக்கும் இதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த யூட்ரஸ் லைனிங் வந்து ப்ராப்பராக வளரவே செய்யும். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா லெமனில் இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் க்ரோத்துக்கு உங்களோட ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பூஸ்டிங்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் வரைக்கும் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையோ நீங்கள் எடுத்துகிட்டே வந்தால் கூட போதும். ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு 2 முறை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமான அளவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து எடுக்க ஆரம்பிங்க. இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 3ஆவது நாள்லேருந்து இதை எடுக்க ஆரம்பிங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக 7 டேஸ் கண்டினியூஸாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய பேரால் முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஜூஸை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து ஹனி வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் அளவாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஹனியாக இருந்தாலும் 1 ஸ்பூன் தான், சால்ட்டாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங்க்கு உங்களுக்கு வந்து ஒரு வேளை கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னாலே வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக சப்போர்ட் ஆகாது, அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ அந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக்